ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா வந்து சித்ரா தேவியும், அனாமிகாவும் கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. மகாவ வந்து நீங்க ரொம்ப கேவலமா பேசுறீங்க. அது ரொம்ப தப்பா போச்சு. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டையும் வந்து நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யா யாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். பொதுவாவே சித்ரா தேவி அத்தைக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும் அனாமிகா. ஆனா உனக்கு தெரியாது. ஒருவேளை என்னை பத்தி உனக்கு தெரிய வந்தா கண்டிப்பா உன்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்படியே அனாமிகா ஷாக்காகி போகிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து சூர்யா நின்று கேட்டுறாரு. கேட்டுட்டு நேராக வீட்டுக்குள்ளே போய் எல்லாரையும் கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. மகாவையும் மகா குடும்பத்தையும் தேவையில்லாமல் நீங்கள் இப்படி பேசிக்கிறது நல்லதில்லை அப்படின்றாரு. அப்போ ராஜலட்சுமி விடுப்பா பேசி முடிச்சாச்சு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இப்படி நம்ம மறைச்சி மறைச்சி வைக்கிறனால தான் இவங்களுக்கெல்லாம் குளிர் விட்டுற மாதிரி ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகாட்ட வந்து மகா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ வந்து அழுகாத அப்படின்ற மாதிரி மகா சமாதானப்படுத்துகிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணுறவங்களாம் நினச்சி நம்ம அழுதுகிட்டோம்னா காலம்புற நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கணும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவங்களோட வாழ்க்கையை பிடித்த அடுத்தவங்கள பற்றி கேவலமாகவும் பொய்யாகவும் புரோட்டாவும் பேசுகிறது தான் இவங்களோட வாழ்க்கையாகவே இருக்கும். கண்டிப்பாக அவங்க மாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது.